சார், துணைவேந்தர் நடவடிக்கை என்பது விரைவில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். உயர்கல்வித்துறையின் சார்பாக நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. விரைவில் வைஸ் சான்சலர் அறிவிக்கப்படுகிற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி என்பது விரைவில் ஒரு முடிவுக்கு வரும். இதற்கு முன்னால் 3 பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று கவர்னர் நாமினி, இன்னொன்று சிண்டிகேட் நாமினி, இன்னொன்று கவர்மெண்ட் நாமினி. 3 நாமினிஸ் இருந்தாங்க. ஆனால் மிஸ்டர் RN ரவி சார் கவர்னராக இருக்கும் பொழுது ஒன் மோர் UGC நாமினி ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு அது கேட்டார். அது நிலுவையில் இருந்தது. ஆனால் இப்போ இன்னொரு நாமினி, சிண்டிகேட் நாமினி வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பாக வேண்டுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு கவர்னர் அவர்கள் அநேகமாக அதற்கு உதவி கொடுத்ததாகவே நான் கருதுகிறேன். 3 நபர் தேர்வு கமிட்டியாக இருந்த இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி, சர்ச் கமிட்டி என்பது 5 நபர் கமிட்டியாக விரைவில் மாற்றி அமைக்கப்படலாம் என்கிற ஒரு செய்தி எங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறது. 5 நபர் கமிட்டியாக அது தேர்வுக்குழு அமைக்கப்பட்டவுடன் வைஸ் சான்சலர் என்பது இம்மீடியட், உடனுக்குடன் அந்த வைஸ் சான்சலர் அமைக்கப்படும் என்கிற ஒரு மிக அதீத நம்பிக்கை தமிழக அரசுக்கும் இந்த அமைச்சராகிய எனக்கும் இருக்கிறது. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 5 நாமினி, அதில் கவர்னர் 2 நாமினின்னு சொல்கிறாரு. இன்னொரு நாமினி யார் என்று அவர் மறைமுகமாக UGC நாமினியை பற்றி அவர் சொல்கிறார். அப்படி என்றால் இது ஒரு தவறான போக்காகும். அவர்கள் ஒன்றிய அரசுக்கு மண்டியிட பார்க்கிறார்களா, இல்லை முதலமைச்சருக்கு இருக்க வேண்டிய அதிகாரம் எடுத்து கவர்னருக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் UGC ஒன்றிய அரசு சொல்லும்படி UGCயோடைய நாமினியை இதில் இன்க்ளூட் பண்ணுன்றது மாதிரி அவங்க பயந்துட்டு மண்டியிட்டு மாநில உரிமைகளை அவர்கள் விட்டு கொடுக்குவது போல இன்று அவருடைய பேச்சு அமைந்துள்ளது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஆளுநர் விவகாரத்தில் மீண்டும் ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமனம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அந்த நியமனத்திற்கான அந்த குழு அப்படிங்கிறது 3 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது இருந்துச்சு. RN ரவி ஆளுநராக இருக்கும்போது அதை 4 பேராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அதுக்கு அப்போ இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருந்தது. அதனால் அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு அப்படிங்கிறது கல்வி அமைச்சர் விஸ்வநாதன், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசும்போது அது 4 பேர் இல்லை 5 பேர் கொண்ட குழுவாக அதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அநேகமாக அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தருவார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அப்படி ஒருவேளை அதற்கான அந்த ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டால் முழுக்க இந்த துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு வசம் போயிடும். அப்போது அந்த நேரத்தில் துணைவேந்தர்களாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கு, அது ஆளுநருக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றிய அரசுக்கு போயிடும் அப்படிங்கிறது இப்போ திமுக உள்ளிட்ட கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம், அதாவது தவேக அரசு அமைந்ததிலிருந்தே தொடர்ந்து ஆளுநரோட ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிச்சிட்டு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது. முதல் சட்டமன்ற கூட்டத்தில் 2 முறை தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது தொடங்கி, அதுக்கு பிறகு ஆளுநர் என்னுடைய உரையை நான் முழுமையாக படித்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவை போட, தொடர்ந்து ஒரு இணக்கமான போக்கு அப்படிங்கிறது தொடருது. அதனால் எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருச்சா, ஒன்றிய அரசுகிட்ட சரணாகதி அடைஞ்சிருச்சா தாவேகா அப்படிங்கிறது தான். இது சார்ந்து தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பத்திரிகையாளர் பிரம்மா, அதே போல் பத்திரிகையாளர் T. ராமகிருஷ்ணன், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி, அதே போல் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, எழுத்தாளர் ராஜன் குறையும் இணைய இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ராமகிருஷ்ணன் சாரோட முதற் பார்வையை கேட்கணும். ராமகிருஷ்ணன் சார், இந்த துணைவேந்தர் நியமனத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ 3 பேர் இருக்கிறது அப்படிங்கிறத 5 பேராக மாற்றணும். அந்த தேடுதல் குழு 5 பேருக்கான ஒப்புதலை ஆளுநர் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பார்வை இதில் என்ன?
அதாவது யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அந்த டீச்சிங் ஸ்டாஃப் அந்த 2018 வந்து ஒரு விதிமுறைகளை அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஜனவரி 2021 அப்பொழுது அஇஅதிமுக ஆட்சி இருந்துச்சு. அவங்க ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. அதில் வந்து அவங்க அந்த யூஜிசி விதிமுறைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் விதிமுறை 7.3 அதை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த நிலைப்பாடு தான் அந்த 3, அதாவது அந்த ஆனால் யூஜிசி ரெகுலேஷன் 7.3 என்ன போட்டிருந்தாங்கன்னா 3 to 5 நபர்களை வைத்துக்கொள்ளுங்கள், அதில் ஒரு யூஜிசி பிரதிநிதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விதிமுறையினுடைய சாராம்சம். இப்போ இவங்க வந்து அதை வந்து ஐ திங்க் அது இப்போ 7.3 அந்த விதிமுறையை அவங்க வந்து பேரா 7.3 வந்து இப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அதாவது இப்போது கூட்டாட்சி தத்துவம் இதெல்லாம் இருக்குது, ரைட், நீங்கள் அதெல்லாம் நம்ம பேசணும், அதெல்லாம் நன்றாக பேசலாம் அது. ஆனால் இப்போது இதில் வந்து இப்போது நீங்கள் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் பல பல்கலைக்கழகங்கள் வந்து துணைவேந்தர் இல்லைன்னா அது அந்த பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு செயல்படும், அதுக்கான முக்கியத்துவம் இல்லை, அந்த செயல்படுவர்கள் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோடைய ப்ராப்ளம்ஸ் அது எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, அது வைஸ் சான்சலர் ரொம்ப கிரிட்டிக்கல் போஸ்ட்டு. ஓகே, அவர் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை அந்த ஏதாவது கல்வி ரீதியிலையும் அவர் பார்த்துக்க வேண்டியிருக்கு, நடைமுறை ரீதியிலையும் அவர் பார்த்துக்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட 15-14 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்போ நான் இல்லை யூஜிசி நாமினி வைத்துக்கொள்ள மாட்டேன், அதுதான் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முக்கிய அம்சம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ரைட்டு. பட் இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ அதாவது அப்படி இல்லைன்னா அது இப்போ நீங்கள் யாருக்காக நம்ம ஒரு ஆட்சி இருக்கிறது. ஸோ நீங்கள் இப்போ இந்த பல்கலைக்கழகங்களில் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் அரசு நிதி மூலமாக நடைபெறுகின்ற பல்கலைக்கழகங்கள், அரசு நிதி மூலமாக நடைபெறுகின்ற கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், இதில் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தான் இருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு வசதியானவங்க இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி இல்லாட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதுக்கு போயிட்டுருக்காங்க, மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போது இவங்களுடைய நலன்களை நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்க மாட்டிங்களா? அதனால் அந்த என்னை பொறுத்தவரையில் இதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது அதனால் ஒன்றும் பெரிய குடிமொழிக்கு போட போகிறதில்ல. சரி, இதை உங்களோட முதல் பார்வையாக நலன் முக்கியமா இல்லை என்னுடைய இதை உங்களோட முதல் பார்வையாக எடுத்துக்கிறேன் சார். 5 பேர் கொண்ட குழு போட்டால், அதாவது தேர்வு குழுங்கிறது 5 பேராக இருந்தால் அதனால் எந்த சங்கடமோ சிக்கலோ வரப்போகிறதில்ல. இப்போ துணைவேந்தரே இல்லாமல் இருக்கிறதுக்கு அது பரவாயில்ல, இதில் ஒன்றும் அரசியல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வையை ராமகிருஷ்ணன் முன் வச்சார். அதை எப்படி எடுத்துக்கலாம்? பொதுவாக தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்கிற பல்கலைக்கழகங்கள், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இந்த 21 பல்கலைக்கழகங்கள் என்பது உலகத்தில் மிகச்சிறந்த அறிஞர்களை உருவாக்குற மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் படிக்கிறது ஏழையா பணக்காரனா என்பதை கடந்து இந்திய அரசமைப்பு சட்டம் சமூக பின்தங்கள், கல்வி பின்தங்களுக்கு உள்ளான மக்கள் உள்ளிட்ட ஏழைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் உயர்கல்வி என்கின்ற அடிப்படையில் எல்லோரும் படிக்கிற பள்ளிக்கூடம், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட பிஹெச்டி படிக்கிறதுக்காக பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட இஸ்ரோவில் இருக்கிறவங்க எல்லாம் யார், இன்னும் பல துறைகளில் இருக்கிறவங்க யார் என்ற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. எனவே இது ஏழைகளுக்கான, எப்படி பள்ளிகளை சொல்லி அப்படி ஒரு கருத்தை நம்ம உருவாக்கிட்டோமோ, அரசு பள்ளினா ஏழைகள் படிக்கிற பள்ளி, அந்த ஏழைகள் படிக்கிற பள்ளின்றதுனால நீங்கள் என்ன செய்யணும், பரிதாபம் காட்டணும் அப்படின்னு பேசியே அரசு பள்ளியை எப்படி பலவீனப்படுத்தணுமோ அதேபோல் உலகத்தின் தலைச்சிறந்த பல்கலைக்கழகங்களாக திகழக்கூடிய தமிழக பல்கலைக்கழகங்களை கூட அப்படி நாம ஆக்கிடக்கூடாது. முதல்ல அந்த எச்சரிக்கை நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் வேந்தராக இருக்கின்ற போது அவருக்கு இந்த கரிசனம் ஏன் இல்லாமல் போனது? மாநில அரசு தன் சட்டத்தின்படி இயங்குறேன்னு சொல்லுது. மாநில அரசு தானா ஒரு விதியை உருவாக்கிக்கல, சட்டமன்றம் ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கு. எனவே அந்த சட்டத்தின்படி நான் இயங்குறேன்னு சொல்லுது. எனவே பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா இருக்கிற துணைவேந்தர் என்ன சொல்லணும்? நீங்கள் சொல்லுவதன்படி இல்ல, நான் சொல்றேன் யூஜிசி மெம்பர் போடணும்னு. அது சட்டத்துக்கு முரண்பட்டது அல்ல, ஆனா யூஜிசி சொல்றதுனால நீங்க அதை செஞ்சு ஆகணும்.
இதை நீங்க செய்யலன்னா எதிர்வரக்கூடிய சட்ட சிக்கலை நீங்க தான் சந்திக்கணும், சந்திக்க தயாரா இருந்தா நீங்க நியமிச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில ஆளுநர் இருந்திருக்கணும்ல. அவர் அக்கறை இல்லாமல் ஈகோல இருந்தாங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு பக்கத்துல ஈகோ, இன்னொரு பக்கத்துல நிர்பந்தத்தை கொடுத்து மாநில அரசை பணிய வைக்கிற ஏற்பாட ஒன்றிய அரசு 10 ஆண்டு காலமா செஞ்சிட்டு இருக்கு. அப்போ அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல், பிளெக்சிபிள்னா என்ன, அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் நடந்து கொள்வதற்கு வேறு பிளெக்சிபிளா? ஒரு முதலமைச்சர் எதன் மீது சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார், ஒரு ஆளுநர் எதன் மீது சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்? இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நிர்வகிப்பேன். அப்ப அரசமைப்பு சட்டத்தில் ஒழுங்குபடுத்துதல் என்பது மாநில அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. எனவே ஒழுங்குபடுத்துதல் துணைவேந்தரோட நியமனம் வருமே தவிர அங்க எப்படி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ல வரும்? உங்களுக்கு ஐஏஎஸ் ஆபீசரை நீங்க நியமிக்கல, பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக ஐஏஎஸ் ஆபீசரை கடந்த காலத்தில் நியமிச்சிருக்கீங்கல்ல, ரிஜிஸ்ட்ரார ஐஏஎஸ் ஆபீசர் நியமிச்சிருக்கீங்கல்ல, இது ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது, அவங்க வந்து அகாடமிக் கிடையாது, அவங்க அபிஷியல். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அது எப்படி வந்து ஸ்டாண்டர்ட்ல என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 கீழ எப்படி நீங்க கவர்வீங்க? அது ரெகுலேஷன்ல எக்ஸ்க்ளூசிவ்லி மாநில அரசாங்கத்துடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. எனவே மாநில அரசாங்கத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஒரு இடத்துல சட்டம் இங்கே இருக்கின்ற போது ஒரு சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் சொல்லப்படுற ஒரு விதிகளின் அடிப்படையில் நீங்க ஒரு திணிப்பை ஏற்படுத்துவதும் மாநில அரசை ஏற்றுக்கொள்வதும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல்பாடு. பிரின்ஸ் சார், நான் பார்த்துட்டு இருக்கிற சாமானிய மக்களுக்காக இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். நான் இவங்க சொல்கிறதுபடி இப்போ ஏற்கனவே அந்த குழுவில் 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க இப்போ கல்வி அமைச்சர் சொல்கிறதுபடி, உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறதுபடி 5 பேரை நியமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சிக்கல்கள் வரும்? அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் 3 பேரும் சொல்லியிருக்கு. இந்த 3 பேர்ல வந்து சிண்டிகேட் மெம்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆளுநருடைய பிரதிநிதி ஒருத்தர் இருக்கு, அரசுடைய பிரதிநிதி. அரசு பல்கலைக்கழகத்தோட உரிமையாளர். தமிழ்நாடு அரசு தான் பல்கலைக்கழகத்தோட உரிமையாளர். தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டத்தின்படி அதுல வந்து இப்போ நீங்க யூஜிசி ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க இங்க வைக்கணும்ன்றீங்க. அது வைக்கணும்ன்றதுனால இன்னொரு விஷயத்துக்குள்ள என்ன வர்றீங்கன்னா, அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நான் சிண்டிகேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் நீங்க அப்போ எண்ணிக்கையை தான் நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்க. இது வந்து ஒன்றும் சமகலம் அல்ல. நீங்க ஒன்றிய அரசு மாநிலத்திற்கு உனக்கு உரிமை இல்லை, உன்னுடைய கட்டுப்பாட்டை முன்னம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்வதை நிலைநிறுத்திக் கொள்ள பார்க்கிறது. அப்ப அந்த நிலை நிறுத்திக் கொள்வதற்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. இது வாய்ப்பு கொடுப்பது என்பது இப்போ நீங்க விஸ்கிட் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா இருக்குங்க. அந்த மசோதா சட்டம் ஆயிட்டா இந்த விவாதத்தை நம்ம நடத்தவே முடியாது. என்னதால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த ஒழுங்காற்றக்கூடிய அதிகாரத்தை சட்டத்தின்படி அவங்க எடுத்துக்கிறாங்க. அது சட்டத்தின்படி அது செய்ய முடியாது, நாடாளுமன்றத்துக்கு அது அதிகாரம் இல்லை என்பதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விவாதம். அதுதான் கூட்டு நாடாளுமன்ற குழு கூட விவாதிச்சுட்டு இருக்கு. அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி கூட இன்றைக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு தெரிஞ்சு கூட ஒரு சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் சொல்ற ரெகுலேஷனை பயன்படுத்தி நீங்க யூஜிசி ஆக்ட் எடுத்து பாருங்க. யூஜிசி ஆக்ட்ல யூஜிசி ரெகுலேஷனை பின்பற்றலனா கிராண்ட நிறுத்தறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஏற்கனவே கிராண்ட குறைச்சிட்டீங்க. 2% கிராண்ட் கூட இன்றைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு கிடைக்கல என்பதுதான் உண்மை. 24-25 கல்வி ஆண்டுல 2% குறைவா தான் பல்கலைக்கழக கிராண்ட் கொடுத்திருக்கு. கிராண்டே நீங்க கொடுக்கிறது இல்ல, கிராண்ட கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர அதை கடந்து அப்படிப்பட்ட நியமனங்கள் செல்லாதுன்னு சட்டத்துல இல்ல. நீங்க எங்க உருவாக்கிக்கிறீங்க? விதிகள்ல தான் உருவாக்கிக்கிறீங்க. அப்ப விதி பெருசா சட்டம் பெருசான்னா தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை இயற்றிய சட்டம் தான் பெருசு. எனவே விதிகள் சட்டத்திற்கு உட்பட்டதுதான் என்ற அடிப்படையில் மாநில அரசு தன்னுடைய உரிமையை விட்டு கொடுப்பது அப்படின்னு சொல்றது எதிர்காலத்தில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து பல்கலைக்கழகம் செல்லுவதும் அதன் விளைவு என்னவாக இருக்கும்னா தனியாரை நோக்கி போவதாக இருக்கும். ரைட், பிரம்மாட்ட தான் கேட்கணும். உரிமைகளையே விட்டு கொடுக்குதா தாவேக அரசு இப்போ? இல்லை, அதான் என்னென்னா இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இது மாநில உரிமையா மாணவர்களின் உரிமையான்ற 2 விவாதம் இதுக்குள்ளே இருக்குது. 2 ஒன்று தானே சார்? ரெண்டு வேற வேற. அதாவது என்னென்னா மாணவர்களும் மாநிலத்துக்குள்ளே தானே இருக்காங்க. மாநிலத்துக்குள்ளே இருக்காங்க. இப்போ மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கின்ற போது அந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகளும் அதற்கு வந்து அந்த குறைபாடுகளும் அந்த ஒரு விஷயத்தில் குறையுது. அப்போ நீங்கள் மாணவர்களுடைய நலனை முன்வைத்து எப்போதுமே வந்து இப்போ நீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அடுத்து வந்து இந்த பல்கலைக்கழக பிரச்சனையாக இருக்கட்டும், திமுக தொடர்ச்சியாக போராடி உச்சநீதிமன்றம் போய் அதற்கான ஆணையை வாங்கிட்டு வந்து நம்மளால் திரும்ப அதை செயல்படுத்த முடியல. அப்போ இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தாச்சு.
இதை மீறியும் இந்த அரசு, அதாவது வந்து மொத்தமாக நகல் எரிச்சு பார்த்தாச்சு, மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பார்த்தியாச்சு, உச்சநீதிமன்றம் போய் பார்த்தாச்சு, சபாநாயகரை ஆளுநரை வந்து இதில் கடுமையாக எதிர்த்தும் பார்த்தாச்சு. எதுவுமே இந்த விஷயத்தில் நடக்கவே முடியலைன்ற போது இப்போ இதில் மாணவர்கள் நலனை பார்ப்பதா இல்லை வந்து இந்த விஷயத்தில், அதாவது ஓடியே அடையாத ஒரு விஷயத்துக்கு திரும்ப திரும்ப இதை ஒரு அரசியல் நோக்கத்தை முன்வைத்து போராடிக்கிட்டே இருக்கிறதான்றது தெரியல. நீங்கள் இப்போ எதை நோக்கி போகணும்? நம்ம இது ஆளுநர் இந்த விஷயத்தில் தலையிடுறாருன்றது, ஆளுநர் இந்த விஷயத்தில் இவருடைய உரிமைகளை நம்ம குறைக்கணுன்றது, நம்ம மாநில உரிமைகளை நம்ம பாதுகாக்கணுன்றது நம்மளுடைய எண்ணமாக இருந்தாலும் இப்போ மாணவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய எண்ணமாக தான் இருக்குது. இப்போ இந்த வழக்கு 29ஆம் தேதி வருது. சரி, வேண்டாம், ஆளுநரோட அந்த ஐவர் குழுவுக்கு சமரசம் வேண்டாம், நம்ம நீதிமன்றத்துக்கே போவோம். நீதிமன்றத்துக்கு போனால் ஒருவேளை நீதிமன்றம் நமக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தாலும் மறுபடியும் இது எங்கே போகும்? அதே சர்க்கிள் தான் நடக்கும் திரும்ப திரும்ப. அப்போ மீண்டும் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் துணைவேந்தரே இல்லாத ஒரு நிலைமை தான் மறுபடியும் நிகழும். இப்படி 2 தரப்புமே, இது ஒரு விஷயத்தில் இல்லை, எல்லா விஷயத்திலையுமே இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கி போகணும்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களை எல்லா அரசியல் கட்சிகளுமே ஓரமாக ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சுட்டு அனைத்து கட்சிகளின் சார்பில் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் பல்வேறு முயற்சிகளை ஆல்ரெடி திமுக எடுத்து பார்த்துருக்கு. அப்போ புதுசாக வந்திருக்க கட்சிக்கு இது சம்பந்தமாக தெரியுமோ தெரியாதான்னே தெரியல. இந்த மாநில உரிமைகள் விஷயத்தில் இது எந்த அளவுக்கு அதோடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றது தெரியல. அப்போ இதை ஒரு மையமாக வைத்து ஒரு தமிழக கட்சிகள் அனைத்தும் ஒரே கூட்டுக்குழுக்குள் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா வந்து இந்த தேர்தலை சந்திக்க முறையிலே வந்து மத்தியிலா தமிழ்நாட்டிலான்ற தேர்தலை சந்தித்ததிலே பல்வேறு தாவேகா அரசு வந்து மாநில உரிமை போனாலும் பரவாயில்ல, மாநில உரிமை பற்றி கவலை இல்லை, மாணவர்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இப்படியான ஒரு முடிவுக்கு போயிருக்காங்க. அதில் அப்படி எடுக்கல. அதாவது வந்து அவங்களுக்கு இல்லை, நீங்கள் அதை தானே நீங்கள் சொல்ல வரீங்க. நான் சொல்ல வர்றது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மாணவர் நலனை முன்வைத்து இந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் இப்போ தாவேக்கா என்ன எடுக்கணும்னு வலியுறுத்தக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் திமுக எடுத்து பார்த்தாச்சு. திரும்ப எடுத்து பார்த்து நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை திரும்ப நீங்கள் போய் முட்டினாலும் இதுதான் நடக்க போகுதுங்க. இதை மீறி நீங்கள் ஒரு மக்கள் மன்றத்தில் மக்கள் போராட்டத்தை தான் முன்னிலைப்படுத்தணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒன்றா சேர்த்து ரோட்டில் இறங்கினா மட்டும்தான் இது திரும்ப நடக்கும். இது இல்லாத நேரத்தில் இதை சட்ட ரீதியாக இதில் ஏதாவது ஒரு செகண்ட் உங்கள்கிட்ட குறுக்கிடுறாரு. இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு இடையில சிக்கல் அப்படின்னு நான் பார்க்கல. இது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் அல்லது பாஜகவிற்கும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கும் என்று பார்க்கல. இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. நீங்க நாடாளுமன்ற விவாதத்தை எடுத்து பாருங்க. நாடாளுமன்ற விவாதத்தில் 1956 இந்த யுஜிசி ஆக்ட் கொண்டு வரும் பொழுதே எந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுன்னு பாருங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன நிர்ணய சபையில் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசும்போது என்ன பேசினார்கள் என்று பாருங்க. அப்ப சட்டத்தை இயற்றும் பொழுது அது பாபா சாஹிப் அம்பேத்கர்ல தொடங்கி உங்களுக்கு 1956 இருந்த கல்வி அமைச்சர் வரைக்கும், இந்திய அரசினுடைய கல்வி அமைச்சர் உட்பட எல்லோருமே கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, யுஜிசி என்பது தகுதியை தீர்மானிப்பதோடு அந்த எல்லையோடு நின்று கொள்ளும், அது கிராண்ட் மட்டும் தான் கொடுக்குமே தவிர வேற எதிலையுமே தலையிடாதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது செல்லா காசுன்னு சொல்ல வர்றோமா? இந்திய அரசமைப்பு சட்டம் தேவையில்லப்பா, பசங்க தான் ரொம்ப முக்கியம். அப்ப பசங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னா பசங்களுக்கு டீச்சர் போடணும். பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கு. பல்கலைக்கழகத்தில் ஊழியர்கள் பணியிடங்கள் காலி பணியிடங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் நிதி ஒதுக்கணும், ஆராய்ச்சிக்கு உண்டான நிதி ஒதுக்கணும். இதுதான் மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை செய்யல. அதை செய்யாதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதையெல்லாம் செய்ய சொல்ல வேண்டிய அந்த துணைவேந்தரை நியமிக்காமல் இருப்பது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுமே எதற்காகனா மாநில அரசுக்கு நிர்பந்தத்தை கொடுத்து மாநில அரசு பல்கலைக்கழகங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சூழ்ச்சி. இல்லை சார், இப்போ வந்து ராமகிருஷ்ணன் சாரும் சரி, பிரம்மா சாரும் சொல்றது அப்படிங்கிறது வந்து மாணவர்களுடைய நலனை கருத்து. திரு நரேந்திர மோடிக்கு அந்த அக்கறை இருப்பதற்கு வாய்ப்பில்ல, திரு தர்மேந்திர பிரதானுக்கு அந்த அக்கறை இருப்பதற்கு வாய்ப்பில்ல, அவருக்கு அப்படி அக்கறை இருப்பதற்கு வாய்ப்பில்ல. அக்கறையற்ற ஒன்றிய கல்வி அமைச்சர், மாநில நலனில் அக்கறையற்ற ஒரு ஆளுநர், இப்படி யாருமே மாநில நல அக்கறை இல்லாதனால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி வச்சு மாநில நலனில் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அக்கறைப்படணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? அது தெளிவுபடுத்துங்க. நரேந்திர மோடிக்கு இருக்க வேண்டாமா? ராமகிருஷ்ணன் சார், உங்களுக்கு தான் அந்த கேள்வி. இல்ல அதாவது நீங்க இப்போ மாணவர் நலனை பத்தி கவலையே பட வேண்டாம்னா இந்த மாதிரி, அதாவது இப்போ இவர் பேசுறதெல்லாம்
ஒரு வீம்புக்காக பேசிட்டு இருக்காரு. நம்பர் 1, அரசியலமைப்பு சட்டம் பற்றி பேசுகிறீங்களே, இது வந்து நீங்கள் அமைச்சது ஒரு சட்டம் தான். நீங்கள் சட்டத்தை மாற்ற முடியாதா? இப்போது எது முக்கியம் உங்களுக்கு வந்து நீங்க சபார்டினேட் லெஜிஸ்லேஷனா இல்ல இந்த லாவா இதெல்லாம் தான் பேசிட்டு இருக்க. இல்ல உங்களுக்கு இல்ல நீங்க சட்டத்தை அடிக்கடி மாத்துறோம். சட்டத்தை அடிக்கடி மாத்தும் பொழுது மாணவர்கள் மாத்திட்டு போங்க. அதனால சும்மா வந்து அதாவது வீம்புக்காக நீங்க பேசுறீங்களே தவிர மாணவர்கள் அங்க கேடு கட்டு பண்ணா போட்டோம். மாணவர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, துணைவேந்தராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மாணவர்கள் அக்கறை பெற்றவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் உட்பட பல்கலைக்கழகத்தில் நிரந்தர பணியிடத்துல பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. அது மாணவர்கள் நீங்க எல்லாரும் எப்படின்னா நீங்க வந்து ஊழியர்கள் அதெல்லாம் மாணவர் நலன் கிடையாதா? ராமகிருஷ்ணன் சார் கேட்ட கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கோம். உங்களுக்கு யார் பத்தி நலனையும் உங்களுக்கு இல்லையே. அதாவது துணை நான் கேட்கிறேன், இன்னொரு வாட்டி கேட்கிறேன். அவர் நான் பேசிட்டு இருக்கும்போது அவரும் பேசிட்டு இருந்தா அவர் கேட்டிருக்க முடியாது. நான் திரும்பியும் கேட்கிறேன், பார்வையாளருக்காக கேட்கிறேன். மாணவர் நலன் சொல்றாங்களே, சென்னை பல்கலைக்கழகத்துல துணை வேந்தர் இல்ல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். துறை தலைவர் தவிர அந்த துறையில வேற நிரந்தர பணியிடத்துல பேராசிரியரே இல்ல. சில துறையில பேராசிரியர்களே இல்லாத தற்காலிக ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கிற துறைகள் உருவாயிட்டு இருக்கு. இது மாணவர் நலனை பாதிக்கலையா? யுஜிசி 2016 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வுக்கான கட்டணத்தை குறைத்து வந்ததே அது மாணவர் நலனை பாதிக்கவே இல்லையா? மாணவர் நலனை பாதிக்குதுன்னு சொல்றது எது? யுஜிசி தன்னுடைய மானியத்தை குறைத்தது. மாணவர் நலனை பாதித்தது எது? ஆசிரியர்கள் இல்லாமல் பல்கலைக்கழகம் செயல்படுவது, நிரந்தர ஊழியர்கள் இல்லாமல் பல்கலைக்கழகம் செயல்படுவது. அது எதுவுமே மாணவர் நலன்ல வராது. துணைவேந்தர் பணியிடத்திற்காக அரசமைப்பு சட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் சட்டத்தை திருத்திக் கொண்டால் மட்டும்தான் மாணவர் நலன் காக்கப்படுமா? ராமகிருஷ்ணன் இப்ப சொல்லலாம் நீங்க பதில். இல்ல அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப சொல்றாரு இல்லையா, இவர் வைக்கல அவர் வைக்கல, அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும் தான் அவருக்கு தெரியும். இல்ல 21 பல்கலைக்கழகம் கேக்குறேன், அண்ணா பல்கலைக்கழகம் சேர்த்தா சொல்றேன். நீங்க பேசும்போது ஒசத்து பேசும்போது நான் பிறகு பேசல, நீங்க கொஞ்சம் குரலை குறைச்சு பேசுங்க. உங்களை மாதிரி என்னால கத்த தெரியும், பட் கத்துவது வந்து அவை நாகரிகம் அற்றது. ஓகே, கிடையாதுங்க, பேசுவது அப்படிதான் பேசுவது. நீங்க வால்யூம் இன்கிரீஸ் பண்ணா ஆம்ப்ளிஃபையர் இன்கிரீஸ் பண்ணா வால்யூம் கட்ட போகுது. அது வேற விஷயம். கட்டறதா கேட்ட கேள்விக்கு பதில். மாணவர் நலன்ல பேராசிரியரை நியமித்தால் மாணவர் நலனா அல்லது துணைவேந்தருக்காக சட்டத்தை திருத்தினால் மாணவர் நலனா? எது மாணவர் நலன்? அரசமைப்பு சட்டத்தை ஒதுக்கி வை என்று சொல்வது அடுத்த தலைமுறைக்கு அரசமைப்பு சட்டம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. அது எந்த விதத்தில் தடுத்துறீங்க? அதாவது இதுகளுங்க நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசுறீங்க, அதனால உங்களுக்கு காதுலயே வேலை நான் என்ன சொல்றேங்கிறது. ஓகே, உங்களுடைய இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும் தான். ஓகே, மத்த யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் பாருங்க, அங்க எப்படி இருக்குன்னு தெரியும். நம்பர் 1 சார் அவர் எல்லாத்துக்கும் தான் சொல்றாரு சார், 21 பல்கலைக்கழகம் தான் சொல்றாரு. டீச்சர்ஸ் இல்ல, நான் டீச்சிங் இல்ல, இதுகளுங்க இது வந்து நீங்க வந்து மாநில அரசு அந்த இது எடுத்து பிரியாரிட்டி எடுத்து செஞ்சிருக்கணும். மாநில அரசு பல நல்ல நலத்திட்டங்களை பண்றாங்கல்ல, பல ஆயிரம் கோடியில பண்றாங்கல்ல, அப்ப இது பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அது முக்கியம்னா அது பண்ணுங்க. மூன்றாவது, யூஜிசி கிராண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சந்தோஷம், பட் அதுக்கு மற்ற வீட்டுல இருந்து வாங்குங்க. தமிழ்நாட்டில் செல்வந்தர்கள் இல்லையா, பெரிய தாராள மனசு படுத்தவர்கள் இல்லையா, அவர்கிட்டலாம் போய் கேளுங்க. ஸோ அதனால உங்களுக்கு நிறுவனங்கள், கல்வி பல்கலைக்கழகங்கள் நன்றாக நடத்தப்படணுங்கிறது அக்கறை இருக்குமே ஆனால் எவ்வளவோ நீங்க செஞ்சிருக்கலாம். ஆனா வெறும் இந்த வைஸ் சான்சலர்ல 3 பேர் இருக்கணுமா, 5 பேர் இருக்கணுமா, இந்த ஒரு சிறிய விஷயத்துக்கு அத வந்து அந்த மாணவர்கள் கசக்கி பிழிஞ்சு அவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, அவனை பத்தி கவலையே படக்கூடாது. நான் பேசுறதா பேசிட்டு இருப்பேன். ராமகிருஷ்ணன் சார் ஒரே ஒரு கேள்வி சார், ஃபெடரலிசம் இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. அதாவது மாணவர்கள் நலன் அப்படிங்கிற பேரில் உங்களோட உரிமைகளை ஒட்டுமொத்தமா கொண்டு போய் ஒன்றிய அரசு கிட்ட அடகு வைக்கணுமா, அதுதான் அவர் கேட்கிறாரு. தேவையில்லையே, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வைக்கவே வேண்டாமே. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மற்றபடி வைஸ் சான்சலருக்கு ஐஏஎஸ்ல தமிழ்நாட்டில் போட்டது கிடையாது. ஓகே, ரிஜிஸ்ட்ரார் தான் போட்டிருக்காங்க, போட்டது கிடையாது. எந்த யூனிவர்சிட்டியும் போடல.
இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் இயற்றத்துப்படி எந்த வைஸ் சான்சலர் போடப்பட்டதில்லை, ஐஏஎஸ் போடப்பட்டதில்லை. ஓகே, அங்கே வந்து மேரிடைம் யூனிவர்சிட்டியில் அசோக் வர்தன் ஷெட்டியை போட்டாங்க வைஸ் சான்சலர், அது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வைஸ் சான்சலர் போஸ்ட்டை வேணால் வேக்கண்ட்டாக வச்சுக்கோங்க, மற்ற போஸ்டெல்லாம் நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, நல்லா தாராளமாக பண்ணுங்க, ஏன் வேலை வேலை. ஆனால் எனக்கு யாருடைய உதவி, மத்திய அரசினுடைய உதவியோ எனக்கு வந்து யூஜிசியோட கிராண்டோ தேவையே இல்லை. நான் இங்கேயே பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், தாராள மனம் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்ககிட்டலாம் போய் வாங்கி செஞ்சுருக்கலாமே. எது தடுத்தது? யார் தடுத்தார்கள்? எதை கையை பிடிச்சி நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னாங்களா? அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்குமையானால் அரசியல் காரணங்களை தவிர்த்து உங்களுக்கு அதை நீக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு அக்கறை இருக்குமானா நீங்கள் காரியம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு யாரையோ ஒருத்தர் குறை சொல்லணும், யாரையோ ஒருத்தர் மேலே பழி சொல்லணும், அதை வந்து அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார்ல, இப்போ வந்து பாஜகவிற்கும் இதுக்கும் போட்டி மோடி இதுன்னு, இப்போ நீங்கள் அது வந்து திமுக அதை எடுத்து தானே பெருசாக பேசினாங்க, பட் எடுபடலையே, வெற்றி பெறவில்லையே. அப்போ என்ன சொல்லுவீங்க? மக்கள் மன்றத்தில் அது தோத்துட்டான்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் பேசினாங்களா? அதை பற்றி மக்கள் இந்த விவகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நீங்க ஒட்டுமொத்த உரிமைகளையும் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட அடகு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி எழுப்புறாங்களே சார். இல்லை, இதில் நம்ம உரிமை, அதாவது இதில் ஒட்டுமொத்த உரிமையை போய் அடகு வைக்கல. நம்ம வைஸ் சான்சலர் போஸ்ட்டு நம்மளுக்கு போடணுமா போட வேண்டாமா? ஓகே, போடலைன்னா என்ன மாதிரியான பாதகம் இருக்கிறது? ஓகே, இப்போ நீங்கள் வந்து எல்லா விதமான வழிமுறைகளையும் செஞ்சு பார்த்தாச்சு, இதை தவிர்க்க முடியுமான்னு, அது தவிர்க்க முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இதையே சொல்லிட்டு இருப்பீங்களா? நான் என்ன கேட்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது அப்போ வந்து மாணவர்கள் வந்து அதாவது அப்போ தான் அதில் தான் மாணவர்கள் நலன் வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பி சொல்ல வருது, அதான் மாணவர்கள் நலன். மாணவர்கள் நலன் பற்றி கொஞ்சம் கூட அக்கறையப்பட வேண்டாமா? அதனால் நீங்கள் வந்து சில விஷயங்களில் எல்லாத்தையும், இப்போது ஒரே ஒரு சின்ன, இது ஒரு பெரிய, நான் வேறு டைக்ரஸ் பண்ணலை. இப்போது ஈரான் இந்த வார் வந்தது, முதல் நாளே கமைனி அவர்கள் கொல்லப்பட்டார். ஓகே, முதல் நாளே கொல்லப்பட்டார். அதுக்காக அவங்க ஈரான் வந்து அமெரிக்காவோட பீஸ் டாக்ஸ் நடத்த மாட்டேன்னு சொன்னாங்களா? போர் நடந்துட்டு இருக்கு, பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. பட் ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வர்றீங்க, ஒரு ரெசல்யூஷன் பண்ணணும். அதை பண்ணவே மாட்டேன், நான் சொல்கிறதையே சொல்லிட்டு சொல்லலையே சொல்லுங்க, யார் வேளாடுற? அதனால் அது இல்லை. அந்த உங்களுக்கு மாணவர் நலனை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும். சரி, அதை கேட்டுருவோம். இந்திரகுமார் வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் அவர் குறுக்கிட்டாரு. ஒரே ஒரு விஷயம் தான் அவர் திரும்ப வராரு. மாணவர் நலன் ரொம்ப பாராட்டணும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே. ஏனென்றால் ஏகாதிபத்தியம் எப்படி அடிபணிய வைக்க ஈரானை நிர்பந்திக்கிறதோ அதேபோல் ஒன்றிய அரசு நிர்பந்திக்கும் பொழுது மக்களுக்காகவும் இந்தியாவில் இருக்கிற எண்ணெய் கிணறுல என்ன வேணும்ல, அப்ப இந்திய அரசு போல இந்திய மக்கள்லாம் எண்ணெயில பாதிக்கப்படுவாங்கல்ல, அதனால நான் கொஞ்சம் விட்டு கொடுக்கிறேன்ற ஒரு பெருந்தன்மையோடு ஈரான் நடந்து கொண்டதல்ல, அதுபோல அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இருந்து என் பெருந்தன்மையை காக்க வேண்டும்னு சொல்றாங்களே. எல்கேஜில இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, 1ஆம் வகுப்புல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அரசமைப்பு சட்டம் என் உயிர். அரசமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்தி விட்டு அரசமைப்பு சட்டத்தை ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அல்ல. மாணவர் நலன் என்று சொல்லும் பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தை மட்டும் சொல்லல, நான் 21 பல்கலைக்கழகம் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா பல்கலைக்கழகத்திலையும், அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலிருந்து, பாரதியார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, அங்க வந்து ஒரு தனி துறையிலேயே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எனவே நாம பேசுறது எல்லா பல்கலைக்கழகத்தை பற்றியும். இங்க மாணவர் நலன் என்று வரும்பொழுது நான் போய் மக்களிடம் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வரி கட்டல. இங்க செல்வந்தர் இருந்தா செல்வந்தர் கிட்ட கர்ம வீரர் காமராஜர் காலத்துல பிச்சை எடுத்தாரு, அப்ப வரி பத்தல. இன்னைக்கு ஜிஎஸ்டி வாங்கல, நான் எல்லா விஷயத்துக்கும் நான் வரி கட்டல. மக்கள் கிட்ட வரிய வாங்குவீங்க, வரிய வாங்கிட்டு ஒன்றிய அரசு எனக்கு துட்டு கொடுக்காது. எனவே கனவான்கள் இருக்க தமிழக மக்கள் வரியும் கட்டுங்க, எனக்கு துட்டும் கொடுங்கன்னு கேட்பீங்களா? இது எந்த வகையிலங்க நியாயம்? எனவே இது மாணவர் நலன் என்கின்ற பெயர்ல பல்கலைக்கழகங்களை ஒன்றிய அரசு தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தனியார் கிட்ட கொடுக்கணும்னு துடிக்கிற தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இரையாவதே தவிர இது மாணவர் நலனையும் காக்காது, பல்கலைக்கழகத்தையும் காப்பாற்றாது. ரைட், இந்திரகுமார் உங்ககிட்ட தான். நாம போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் கொண்டு போய் இப்போ வந்து பாஜக அரசுகிட்ட வந்து அடக வைக்கிறதுக்கு துடிக்குது தாவேக்கா அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் நம்ம பிரின்ஸ் முன் வச்சாரு. ஆனால் அதெல்லாம் இல்லை, இது மாணவர்களுடைய நலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் சொல்றாரு. உங்களோட பார்வை இதில் என்ன சார்?
மாணவர்களுடைய நலன் முக்கியமா என்றால் ஆமாம், மாணவர்களுடைய நலன் முக்கியம். அப்படி மாணவர்களுடைய நலனில் எனக்கு முன்னாடி பேசின அந்த 2 பேரில் யார் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் மாணவர்களுடைய நலனுக்காக உழைத்த அளவிற்கு இந்த அரங்கத்தில் இருக்கும் வேறு யாரும் உழைத்தது கிடையாது. அதனால் அவர் மாணவர் நலன் கருதி துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரின்ஸ் கஜேந்திரபாபு என்ன சொன்னாரோ அதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். பிரச்சனை எங்கே வருதுன்னா, மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க, பல்கலைக்கழகங்களுக்குன்னு ஒரு சட்டம். அந்த பல்கலைக்கழக சட்டத்தில் செர்ச் கம் செலக்ட் கமிட்டி வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுக்கும். அந்த செர்ச் கம் செலக்ட் கமிட்டியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 பேர் தான் மெம்பர்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க இப்போ 4 பேர் 5 பேர்னு குறிப்பிடுறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 2017-18 இந்த யூஜிசி நாமினி தொடர்பாக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ் ஒரு சர்க்குலரை அனுப்பும்போது அதில் இருந்த கைட்லைன்ஸை எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரின்ஸ்டோலர் நான் சொல்றது சரிதான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமே அந்த கைட்லைன்ஸை எடுத்துக்கல. ரைட். அப்போ பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி யூஜிசி நாமினியை போடணும்னு சொல்லும்போது எதிர்க்கிறார். இந்துத்துவ பிரச்சாரத்தையே பிரச்சாரமாக செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி கூட இந்த யூஜிசியினுடைய நாமினி போடணுன்ற மேட்டரை எடுத்து நிற்கிறாங்க. கடைசியில் அது உச்சநீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வாதம் என்ன அப்படின்னா, யூஜிசி நாமினி குறித்தான அந்த ப்ரொவிஷன்ஸை நாங்கள் ஏற்றுக்கிடலை அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வாதம். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டில் நாங்கள் ஏற்றுக்கலன்னு வாதாடிக்கிட்டு இருக்கு. அதே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு பேசுகிறாரு, நாங்கள் 5 பேர் போடுவோம், யூஜிசி நாமினியை போடுவோம்னு. முதல்ல 5 பேர் போடுறதுக்கு உங்கள்கிட்ட சட்டமே கிடையாது. ஏன்னா நீங்கள் யூஜிசி கொடுத்த கைட்லைன்ஸை எதிர்த்துட்டீங்க, அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கீங்க, கேஸ் போட்டிருக்கீங்க. அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற பல்கலைக்கழக சட்டங்களின் அடிப்படையில் 3 பேர் கொண்ட குழு தான் அமைக்க முடியும். எதன் அடிப்படையில் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்தீர்கள்? சட்டப்படி இது செல்லாது. நம்பர் 1. 2வது, இப்படி செல்லாத ஒன்றை ஏற்படுத்துவது ஏற்கனவே இந்த அரசாங்கம் அமைந்த நாள் முதல் ஆளுநருக்கு ரொம்ப நைச்சியமாக ரொம்ப இலகுவான ஒரு போக்கோடு நடந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. அது வந்தே மாதரம் பாடல் பாடியதில் தொடங்கி வந்தே மாதரம் பாடலை பாடுவாங்க, தேசிய கீதம் பாடுவாங்க, 3ஆவதாக தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவாங்க. ஏங்க தமிழ் தாய் வாழ்த்தை பாடுனா என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் தேசிய கீதத்தை பாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பேசிட்டு கடைசியில் வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டது அப்படின்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசாமல் திசை திருப்பி விட்டுருவாங்க. அப்படி வந்தே மாதரம் பாடலை ஏற்றுக்கொண்ட போதே நாம் பல பேரும் சொன்னோம், இது ஆளுநருக்கு ஒரு சிக்னலாக இருக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த யூஜிசி நாமினியை ஏற்றுக்கொண்டது அப்படின்றது, யூஜிசிக்கு எதுக்கு இதில் இருக்கணும்? யூஜிசி அப்படின்றது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிதி நல்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அதில் சில வழிகாட்டுதல்களை அவங்க வழங்குறாங்க. அப்படி வழிகாட்டுதலை வழங்குகின்ற ஒரு அமைப்பு எதற்காக துணைவேந்தர் நியமனத்தில் தன்னுடைய நாமினி இருக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது? அவங்களுக்கு என்ன இதில் பங்கு இருக்கு? ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுதல், நடத்துதல், நிறுத்துதல், இந்த 3 அதிகாரங்களுமே மாநில அரசாங்கத்திடம்தான் இருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களையும் வைத்திருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்திற்கு இல்லாத ஒரு தேர்ந்தெடுக்கின்ற உரிமை எப்படி யூஜிசி நாமினேட் பண்ற ஒருத்தருக்கு வருது? அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, இந்த யூஜிசி அவ்வளவு நேர்மையாக தமிழ்நாட்டு இந்தியா முழுவதும் கல்வியை நிலைநிறுத்துவதற்கு துடியாய் துடிக்கிறதானா? இல்லை கோமிய ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு நிறுவனம் போல இந்த யூஜிசி மாறி இருக்கிறது. மாமிடாலா ஜெகதீஷ்குமார்னு அதனுடைய தலைவர் என்ன சொல்றாரு, டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ல ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை விட ரீல்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க, மாணவர்களுக்கு ரீல்ஸ் பிடிக்கும். பல்கலைக்கழகத்துக்கு பாடம் நடத்துறதுக்கு, அகாடமிக்கா ரிசர்ச் பண்றதுக்கு சொல்லி தர்றதுக்கு வாத்தியார் வர்றாங்களா, அல்லது ரீல்ஸ் போடுறதுக்கு வாத்தியார் வர்றாங்களா? ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்றாரு இந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமார் அப்படின்ற யூஜிசியுடைய சேர்பர்சன். இதெல்லாம் எங்கிருந்து வருது? மதன் மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூலை டீச்சர்ஸுக்கெல்லாம் இந்த யூஜிசி அனுப்பியிருக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாமதான பேத கண்ட கர்மா தர்மா வர்ணா இதையெல்லாம் பற்றி ஆசிரியர்கள் ஒரே ஒரு குறுக்கீடு தான். அதாவது இவ்வளோ நாளா பாஜக அரசு செய்ய நினைச்சதுக்கு எல்லாம் இங்க திமுக அரசு தடையா நின்னுச்சு. இப்ப தாவேகா வந்த உடனே அதெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிறதுல என்ன இருக்கு? அதுதான உண்மை, அது ஃபேக்ட்ல. பாஜக விரும்பியது என்ன?
பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி ஒருத்தர் இருக்கணும். யூஜிசி நாமினி இருக்கும்போது தான் இந்துத்துவ ஒரு ஃபோர்ஸை வந்து உள்ள இறக்க முடியும். இப்படி யூஜிசி நாமினிஸின் மூலமாக ஏற்கனவே டெல்லி யூனிவர்சிட்டி மாதிரியான இடங்கள்ல யூஜிசியினுடைய தலையீட்டின் காரணமாக எந்த விதமான கல்வி தகுதியும் ஒழுங்கா இல்லாத நபர்கள் இன்றைக்கு பேராசிரியர்களா பணி நியமனம் பெற்று இருக்கிறாங்க. சோசியாலஜி படிச்ச ஒருத்தர் வந்து சம்பந்தம் இல்லாம ஜாகிரபியில நியமனம் பெறாரு, ஜாகிரபி படிச்ச ஒரு சோசியாலஜில நியமனம் பெறாரு. இதெல்லாம் இந்த யூஜிசியினுடைய தலையீட்டின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லை. துணைவேந்தர் இல்லை அப்படின்னா ஏன் போட முடியல? செர்ச் கம் செலக்ட் கமிட்டி போடுறதுல ஆளுநர் வந்து லடாய் பண்றாரு, பஞ்சாயத்து பண்றாரு. ஆளுநர் பஞ்சாயத்து பண்ற உரிமை இருக்கா? இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுல முடிவெடுக்கின்ற அதிகாரம் கொண்டது. இதை ஒன்றிய அரசாங்கம் ஒப்புக்கொள்ளாதான். ஆனா மாணவர் நலன் கருதி அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கணுமா? நாளை இதே போல எல்லாருடைய நலன் கருதி எல்லாரும் அம்மனமாக இறங்குங்கள் என்றால் அம்மனமாக இறங்கிட முடியுமா? அவர் நல்லா பத்திரிகையாளர் எனக்கு முன்னாடி பேசினவர் வந்து ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். நான் அந்த உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். பிரின்ஸ் தோழர் அதை சொன்னாரு, நானும் அதை வழிமொழியை ஆசைப்படுறேன். ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. தமிழ்நாடு இந்த போரில் இப்போது தாவேக அரசு நாங்கள் தலைகுனிவோம் என்று தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறது. அதை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் உடனடியாக எதிர்த்து கண்டித்து இதை தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும். இல்லைன்னா இது மாணவர்களோட பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் சார்ந்த பிரச்சனை. இது வெறுமன பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்திலிருந்து மாணவர் சேர்க்கையிலிருந்து அதனுடைய இடஒதுக்கீடிலிருந்து அனைத்தும் சம்பந்தப்பட்டது. அதனால் யூஜிசி நாமினியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது கூடாது கூடாது. ரைட். பிரம்மா, இந்திரகுமார் பேச்சில் வந்து எனக்கு ஒரே ஒரு எனக்கு உங்கள்கிட்ட கேட்க தோணுது அப்படிங்கிறது, பாஜகவை அப்போ இவ்வளோ நாளாக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரில இருக்கு. அதே கோபால் தான் நான் திரும்பி கேட்குறேன். இவ்வளவையும் நீங்கள் செஞ்சீங்கல்ல, அதாவது வந்து 10 வருடமாக 5 வருடமாகவே வச்சுக்கோங்க, 5 வருடமாக ஆளுநரை தலையிட விடாமல் மக்களை பாதுகாத்து எந்த இதுலேயும் ஆர்எஸ்எஸ் உள்ளே புகுந்துடாமல் இவ்வளவு கட்டுக்கோப்பாக பாதுகாத்த உங்களை ஏன் நிராகரிக்கப்பட்டது? இந்த உண்மையை அவர்கள் அறிந்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் யாருக்காக போராடுறீங்க? மாணவர்களுக்காக தானே போராடுறீங்க. துணைவேந்தர் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம மாநில உரிமை தான் முக்கியம், நம்மளுடைய பிரச்சனை தான் முக்கியம். இதை முன்வைத்து தான் நாங்கள் இவ்வளவு நாள் துணைவேந்தர் போடாமல் இருக்கிறோம். அதை முன்வைத்து தேர்தல் நடத்துகிறோம். அதில் இளைஞர்கள் ஏன் திமுக வாக்களிக்காமல் போனாங்க? அப்ப இதை ஏன் மக்கள் பிரச்சனை? 34 தொகுதியில 200 தொகுதியில ஒன்னும் தாவேக்கா வெற்றி பெறலையே அப்படி அவங்க கேட்பாங்கல்ல. இல்ல பெறல. நான் என்ன சொல்றேன், மெஜாரிட்டி கிடைக்கல. எப்படியும் ஆட்சி அமைக்கல இல்ல, ஆட்சி அமைக்கல இல்ல, ஆட்சி அமைக்கல. யாரோட துணையோட ஆட்சி அமைச்சாங்கங்கிற கேள்வி வரும்ல, இந்திரகுமார் கேட்பார்ல. அத நீங்க என்னதான் நீங்க உங்க உரிமைகளை அவர்களுடைய உரிமைக்காக நீங்க நிக்கிறோம்னா அவர்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கே புரிய வைக்காம நீங்க என்ன போராட்டம் நடத்திருக்கீங்கன்னு தான் கேட்கிறேன். இப்ப இது வந்து மாணவர்களுடைய பிரச்சனை தானே. இது மாணவர்கள் திமுகவோடு இறங்கி ரோட்ல இறங்கி இந்த பிரச்சனையில எங்க ஏன் ஆளுநர் வராரு, எங்களுக்கு இப்ப இருக்க கல்வி முறை மிக சிறப்பா இருக்கு, இதுல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு மாணவர்கள் இறங்கி இருக்கணுமா இல்லையா? இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் நீங்க கொண்டு போனீங்களா? நீங்க திரும்ப அதை பாஜக வெர்சஸ் திமுகன்ற, நான் இதைத்தான் திரும்ப சொல்றேன், மாணவர்கள் பிரச்சனையில அரசியல் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்டான மாநில உரிமைகள் தாவேகா எதனால வந்து நாமினியை ஏத்துக்கிடுது? தாவேகா மாணவர்களை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணாம எதற்காக நான் யூஜிசி நாமினியை போடுறேன்னு ஒத்துக்கிடுது? பிரம்மா உங்ககிட்ட தான் கேட்டாரு. தாவேகா எதனால ஒத்துக்கிடுது? பாஜகவோட இணக்கம் காட்டுவதற்காக ஒப்புக்கிடுதா? திமுக வந்து எதிர்ப்பு காட்டுவதற்காக இதை எதிர்த்தது அப்படின்னா தாவேகா பாஜகவோடு கூட்டி சேர்க்கிற கேள்விக்கு பதில் இல்ல சார். இந்திரகுமார் நேரடியா சொல்ல சொல்லுங்க. அமைச்சர் சொல்றாருல, இப்ப இருக்கிற அரசாங்கத்தை ஏன் கேட்க மாட்டீங்க? 5 பேரை வந்து போட சொல்லி நான் இருக்கிற அரசாங்கத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி கேட்காம சொல்றாருல. நீங்க சொல்றீங்கல மாணவர்களை திரட்டி போராடலாம்னு சொல்லிட்டு தாவேகா அதை செய்யலாமேன்னு தான் கேட்கிறாரு இந்திரகுமார். அதான் தாவேகா செய்யறாங்களா செய்யலையா, நீங்க ஏன் செய்யலன்னு திரும்ப கேட்கிறேன். நீங்க 50 வருஷமா இருந்திருக்கீங்களே, நீங்க இந்த பிரச்சனையை மக்களுக்கு புரிய வைக்கல. 40 நாள்ல வந்து இருக்காங்க, 40 நாள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறாரு சார், அவர் பல வருஷமா போராடி இருக்காரு, அவர் இந்த அரசுரையும் போராடி இருக்காரு, அவர் தனியா போராடல. அவர் சொல்றாரு இல்லையா, இப்போ அதாவது கசாப் கடைக்காரன் கருணை எதிர்பார்க்கிற மாதிரி பாஜக காரர்கிட்ட போய் நம்ம இப்போ வந்து நீங்க ஏன் மக்கள் நலனை பார்க்கலன்னு பேசுறதும் ஒண்ணுதான் ரெண்டும். தொடர்ந்து மக்கள் போராட்டங்களை, இது அரசியல் ரீதியான நீங்க அரசியல் கட்சிகள் போராடுற போராட்டங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்க சுயநலனுக்காக சமரசப்பட்டு போயிடுறீங்கல்ல. மக்கள் போராட்டம் இருந்தால் மட்டும்தானே ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களால் வந்து அதுக்கு ஒரு முடிவு காண முடியுது. தனியா திமுக மட்டுமே போராடி எல்லா பிரச்சனையிலையும் முடிவு வந்துருச்சா? அதன் பின்னால் தமிழகம் இருக்குது, தமிழக மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா தானே அந்த போராட்டத்துக்கு ஒரு வலு கிடைக்கும்.
தாவேகா கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு அதுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை தொடர்ந்து பேசியிருக்காங்க. அன்புமணி வந்து ஒரு தெளிவான அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு. எல்லாம் அவர் கூட்டணியில் இருந்த காலத்திலையும் இப்படி வெளியே வந்து கொடுக்குறாருன்றது இப்போ எல்லாம் ஓர் அணியில் திரளுது இல்லையா? இப்போ இதைத்தான் நம்ம முன்வைத்து பேசணுமே ஒழிய மீண்டும் மீண்டும் இதுல அரசியலை பேசி இது யாருக்கு பலன் அளிக்கும்னா திரும்ப பாஜகவுக்கு தான் பலன் அளிக்கும். இது 2 அணியா பிரிஞ்சிருந்து கடைசி இது என்ன அது அந்த அரசுக்கு புதுசா வந்திருக்க அரசுக்கு தெரியாது சார். இது ஒரு மாநில உரிமைன்றது நீங்க எங்க போய் சொல்லி சொல்றது இது இல்ல புதுசா வந்திருக்க அரசுக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது நியாயமா சார்? தெரியாதுன்னா தெரியாதுன்னு தானே சார் சொல்லணும். தெரிஞ்சிருந்தா தான் முன்னாடியே செஞ்சிருப்பாங்களே. தெரியல. இப்ப நீங்க இதுல என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? நீங்க பல கேட்டாவது தெரிஞ்சுக்கலாம்ல சார். தெரிஞ்சுவாங்க. எவ்வளவு கல்வியாளர்கள் இருக்காங்க, கேட்டாவது இப்ப சொல்றீங்கல்ல. இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க பொய் சொல்லாதீங்க, போராட்டம் பண்ணலன்னு பொய் சொல்லாதீங்க, போராட்டம் பண்ணலன்னு பொய் சொல்லாதீங்க. திமுக மாணவர் அணி சார்பாக போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. மாணவர்களை அணிதிரட்டி பல்கலைக்கழக வாசல்கள்ல போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. ரைட் பிரின்ஸ். ரொம்ப அடிப்படையா பார்க்க வேண்டியது என்னன்னா, இல்ல இத வந்து யார் சொல்லி இருக்கிறான்னு நான் சொல்றேன். அப்போதுதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். வைகோ பேசி இருக்கிறாரு திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டத்துல. ஓகே வர நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2017 வரைவு காலத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன நிர்பந்தங்களை உருவாக்க முடியுமோ அந்த நிர்பந்தத்தை ஒன்றிய அரசு பண்ணிக்கிட்டே வந்தது. அதுதான் ஆண்டோனியோ கிராம்சி ரொம்ப நல்லா சொல்லுவார். ஆளும் வர்க்கம் வந்து யார் மீது ஆளுமையை செலுத்த நினைக்குதோ அவங்களோட ஒப்புதலை பெறுவதற்கு எல்லா சூழ்ச்சியும் செய்யும். அப்போ மக்களுடைய அமைதி தான் ஆளும் வர்க்கத்திற்கான ஒப்புதலாக ஆளும் வர்க்கம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னார். அந்த ஆளும் வர்க்கத்திற்குண்டான அந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு போராடலையா அப்படின்னு கேட்டால் இடதுசாரி மாணவர் அமைப்புகள், திமுக உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் கடுமையாக எஸ்எஃப்ஐ எல்லாம் அடி வாங்கி ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் அடி வாங்கினதை போலீஸ் அடி வாங்கினதில் இன்னும் வந்து கை கால் சரியாகாமல் இருக்கிற இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த அந்த தோழர்கள் வந்து இன்றைக்கு கூட இருக்கிறாங்க. எனவே கடுமையான போராட்டம் துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு மட்டுமல்ல, மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணும் என்பதிலையும், மானியங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுலையும், ஆசிரியர்களை நியமிக்கணும்னு சொல்றதுலையும் கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. இன்றைக்கு 234 தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து யாரோ ஒருத்தருக்காக ஒரு டிசிசிவ் மேண்டேட்டாக ஒரு மேண்டேட்லாம் கொடுத்துடல. ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட். அந்த ஃப்ராக்சர்ட் மேண்டேட்ல எண்ணிக்கையில யாருக்கு கூடுதலாக இருக்கிறதோ அவங்க வந்து ஆட்சி பொறுப்பில். எனவே இது பீப்புள்ஸ் மேண்டேட் ரொம்ப தெளிவா 2016 தேர்தலில் இருந்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுத்திலுமே பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை நிராகரிக்கிற வாக்காகத்தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒன்றிய அரசு போயிருக்கு. அதற்கு நாம் இரையாயிடக்கூடாது என்கின்ற மிக எச்சரிக்கை உணர்விலிருந்து பேசுறோமே தவிர நாம வந்து இது கட்சி அரசியல் இருந்து நம்ம பேசல. இது என்னன்னு கேட்டா விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான்னு சொல்றார். ஒரு சட்டத்துக்கு விக்சித் பேர் வைக்கிறீங்க. விக்சித் என்பது கொள்கையாக இருந்தால் பிரச்சனை அல்ல. விக்சித் என்பது ஒரு அரசியல் முழக்கமா இருந்தா பிரச்சனை இல்ல. விக்சித் என்பது எங்க வச்சிருக்கீங்கன்னா சட்டத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. விக்சித்னா டெவலப்ட்னா வளர்ந்து விட்ட இந்தியான்னு சொன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 படி கல்வியை உரிமையா தரணும். தொடக்க கல்வியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும். இல்லன்னா அந்த விக்சித் என்பது பொய்யுரைன்னு ஆயிடும். நீங்க 2047 தான் விக்சித் பாரத் சொல்றீங்க. அப்ப அன்றைக்காவது கல்வியை உரிமையா கொடுக்கிறேன்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லாம நிதி ஒதுக்குதலை பற்றி எதுவுமே பேசாம அது அரசு பார்த்துக்கோன்னு சொல்லி கட்டுப்பாட்டை மட்டும் ஒழுங்காற்று அதிகாரத்தை மட்டும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறது. இப்போ விக்சித் பாரத் என்கின்ற சட்டம் நாடாளுமன்ற நிலைக்குழு விவாதத்தில் இருக்கும் பொழுது அதுல ஒழுங்காற்று நீங்க சொல்றீங்களே, ஏற்கனவே யுஜிசி அதை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ற ஒரு நியாயம் வேண்டும் அல்லவா? அப்படி ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு யுஜிசி நாமினி அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப ஏத்துக்கிட்ட என்ன ஆகும் கேட்டா, எங்க விக்சித் பாரத் வந்தாதான் ஒழுங்காற்றுன்னு கிடையாதுங்க. ஏற்கனவே அந்த வேலை யார் பண்ணிட்டு இருக்காங்க? யுஜிசி பண்ணிட்டு தாங்க இருக்கு என்று ஒரு நியாயத்தை, ஒரு அநியாயத்திற்கு ஒரு நியாயத்தை ஏற்பட, அதுவும் ஒரு மாநில அரசின் மூலமாகவே அந்த நியாயத்தை ஏற்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு சூழ்ச்சி செய்திருக்கு. எனவே அந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு அடிபணிந்திடக்கூடாது. ஏன்னா அந்த விக்சித் பாரத் கீழே, அந்த மசோதாவின் கீழே இந்தியாவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகம் போயிருச்சுன்னா சமூக நீதியின் அடிப்படையில் 69% இடஒதுக்கீடு இருக்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு அந்த இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனைன்றது மட்டுமல்ல, மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் கூட செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் நடத்தி தான் பணம் ஈட்ட வேண்டிய நிலைமை உருவாகும். நிதி இருக்காது. அப்போ தனியாரிடம் ஒப்படைக்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. ஏனென்றால் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள வரும். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தை இங்க அனுமதிக்க போறாங்க. அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தோடு இந்த பல்கலைக்கழகம் நிதி இல்லாம எப்படி போட்டி போடும்?
எனவே அரசு பல்கலைக்கழகத்தை சிதைக்கும் சூழ்ச்சிக்கு அடிபணிகிற ஒரு தொடக்க புள்ளி தான் இந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய உறுப்பினரை நான் இங்க சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கொடுக்கிற ஒப்புதல். ராமகிருஷ்ணன் இதை கேட்கணும். ராமகிருஷ்ணன், இது ஒரு சூழ்ச்சி, இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், இது எல்லாத்தையும் பிரின்ஸ் தெளிவா சொன்னாரு. இதுல நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? அதாவது யூஜிசி உறுப்பினர் வந்ததுனால உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் இழந்துடுறீங்கன்னா, இப்போ 5 பேரில் கவர்னர் நாமினி இருக்காரு, யூஜிசி நாமினி இருக்காங்க. மற்ற 3 பேர் யார்? அவங்களும் அந்த சூழ்ச்சிக்கு உள்ளே போயிடுவாங்களா? அதனால் நான் இது ஒன்று, நம்பர் 1. ஓகே, ஃபஸ்ட்டு. இரண்டாவது, நீங்கள் யூஜிசி ரெகுலேஷன்ஸை ஒரு பர்டிகுலர் பேராக மட்டும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் அந்த அப்படி தான் ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. ஓகே, அது வந்து எடப்பாடி ஆட்சியில் ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. அது பேர் ரெகுலேஷன்ஸ். கடைசியாக வந்தவர் வந்து என்னுடைய தகுதியை பற்றி கேட்டார். அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல, அது விட்டுருங்க, அறியாமையில பேசலாம், அதனால் அவன் நான் மன்னிச்சிடுறேன். பட் அதுக்கு பேர் ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ் இல்லை. ஓகே, அது இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இப்போது கேரளா கவர்மெண்ட் இருக்குது. கேரளாவில் பினராயி இருந்தார் 10 வருஷம். அவர் கண்ணூர்காரர். அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுக்கும் மார்க்சிஸ்ட்டுக்கும் ஆர்எஸ்எஸ்காரங்களும் வெட்டு குத்து அப்படி இருந்த இது. ஸோ அவரை விட ஒரு மிக கடுமையான ஆர்எஸ்எஸ்ஸை பிஜேபியை எதிர்க்கிறவர் தென் இந்தியாவில் நான் பார்க்கல. ஆனால் அவரு கூட பிஎம் ஸ்ரீ, அதாவது நீங்கள் ஃப்ளெக்சிபிள்னா உடனே அரசியல் சட்டத்தை முடிச்சிட்டிங்களா உடைச்சிட்டிங்களா, அவர் பிஎம் ஸ்ரீயை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, அஃப்கோர்ஸ் அது கடைசியில் சிபிஐ இப்போ அப்ஜெக்ட் பண்ணாங்க எலெக்ஷன் டைம், அதனால் அவர் ஒதுக்கி வச்சுட்டார். பட் இப்போ இவங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பிஎம்சி அக்செப்ட் பண்ணுறேன்றான். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் பிரைம் மினிஸ்டர் லோகோ இருந்தால் இருந்துட்டு போட்டுன்றான். இப்போ ஏனென்றால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஃபண்ட்ஸ் குறைவாக இருக்கிறது. இது ஒன்று. இது ரெண்டாவது. ஸோ அப்போ எப்படி நீ தானே மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். இதில் வந்து வீம்புக்காக ஏதோ வரட்டு கௌரவத்துக்காக வரட்டு கௌரவம் எல்லாத்தையும் தாண்டி மட்டுமே முக்கியம். மாணவர் எக்கேடு கட்டு போனா போட்டோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை வந்து நீங்க உயர்கல்வியில் வச்சுக்க முடியாது. அதுக்கு பிறகு இந்த சிஎன்டிஏஜி ரிப்போர்ட் இருக்கு. அதாவது இந்த மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசோட எனக்கு 10,000 விஷயத்தில் வித்தியாசங்கள் இருக்கு, அது விட்டுருங்க. ஆனால் சிஎன்டிஏஜி ரிப்போர்ட் இருக்கு, அதை போய் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க. அதெல்லாம் வெப்சைட்டில் இருக்கு. அதில் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வரல பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அல்டிமேட்டா ஹையர் எஜுகேஷனில் கல்வி விஷயத்தில் கொஞ்சம் வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்கணும். நீங்கள் வந்து இந்த அரசியல் சட்டத்தை நசுக்கிட்டோம், சூழ்ச்சி, அவர் ஆர்எஸ்எஸ் வந்துட்டார், ஹிந்துத்தா வந்துட்டா, என்னங்க அவ்வளவு பலவீனமானவர்களா? ஓகே, தமிழ்நாடு வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இது சொல்கிறீங்க, பண்பாடு அது இதுன்னு சொல்கிறோம். நம்ம வந்து எவனோ ஒருத்தன் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க வந்துட்டா பேசிட்டா இன்னும் அவ்வளோ பயந்துருவாங்களா என்ன? எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நான் ஏனென்றால் ரொம்ப ஒரு என்ன சொல் சர்வாதிகாரமான ஒரு அரசியல் அமைப்பு இருக்கின்ற ஒரு நாட்டில் நான் இருந்திருக்கேன். அங்கே கூட அந்த மக்கள் வந்து எதிர்க்க வேண்டிய மக்கள்லாம் எதிர்த்திருக்காங்க. அதனால் நான் வந்து தமிழ்நாட்டுக்காரர்களை வந்து அந்த அளவுக்கு இவங்களாலும் சொல்கிற மாதிரி ஏதோ நசுக்கிடுவாங்க, அப்படியே புல்டோஸ் போட்டு மேய்ஞ்சிடுவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பலவீனமானவங்க நான் கருதலை. ஓகே, நீங்கள் வந்து அதாவது இப்போ ப்ராக்டிக்கலாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் இவர் சொன்ன மாதிரி, பிரம்மா சொன்ன மாதிரி பல காரியங்களை பல நடவடிக்கைகளை செஞ்சாங்க. பட் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திருப்பி என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அதனால் நம்ம ஏதோ ஒரு டெட் எண்டில் தான் இருக்கோம். பட் ஏதோ கொஞ்சம் யூ டர்ன் பண்ணி நம்ம ஒரு நல்ல டேர்னுக்கு போகலான்னா, இல்லை போகாதீங்க, போங்க, சுயாட்சி தான் முக்கியம், இதுதான் முக்கியம் அப்படி சொல்லிட்டே இருக்க. நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்போமே தவிர மாணவர் நலன் என்பது செல்லா காசாக போய்விடும். ரைட். இந்திரகுமார், இதுக்கு என்னதான் தீர்வு? அவர் சொல்றது போல ஏதாவது ஒரு இடத்துல யூ டர்ன் எடுத்து தான் ஆகணும்னு கேட்கிறாரு. எதுக்கு எடுக்கணும்? கோர்ட் என்ன செய்யுது? கோர்ட் எதற்காக வந்து இதில் முடிவெடுக்க தயங்குது? அதாவது ஏகே ராஜன் முன்னாள் நீதியரசர், அவர் தமிழ்நாடு நீட்டு குறித்து ஆய்வு செய்ய போது நீட்டு குறித்து ஆய்வு செய்த ஏகே ராஜன் தன்னுடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், பல்கலைக்கழகங்களை நிறுவுதல், நடத்துதல் மற்றும் அதை முடிவு செய்தல், இது எல்லா அதிகாரமும் மாநில அரசாங்கத்துக்கு மட்டும்தான் ஸ்டேட் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு, யூனியனுக்கு அது கொடுக்கப்படலை. அதனால அது குறித்து வரைவு வகுப்பதே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலை அல்ல. ஆனாலும் ரெகுலேஷன்ஸ் என்ற பெயரில் அவர்களுடைய திணிப்புகளை
சரியாக இருக்கும் பட்சத்தில் பரிசீலிக்கிறோம், சரியில்லை என்றால் நிராகரிக்கிறோம். அப்படி நிராகரிக்கிற உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க. நிராகரிக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்றேன். அப்ப ஒன்னு இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அவர் தான் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாருல, நீ ஏத்துக்க அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஆபத்தான சூழல். நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் தான் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான்ல, நீ கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போனா என்னவே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இது ரொம்ப அயோக்கியத்தனமான போக்கு. தமிழ்நாடு இந்த விஷயத்தில் பிஎம் ஸ்ரீ கேரளா ஏத்துக்கிட்டாங்கன்னாரு. கேரளா வெளியேற முயற்சி செய்தது. அதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் மிரட்டுது. தமிழ்நாட்டில் காசு இல்லைல்ல, காசு வேணும்னா ஏத்துக்க அப்படின்னா இது தமிழர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு கண்ணோட்டம். காசு வேணும்னா கேட்போம், கேட்கறத கொடுக்கணும். ஆமா, எங்க அப்பா வீட்டு காசை தான் கேட்கிறோம்னு தமிழ்நாடு உறுதியான குரலில் இதுவரை தெரிவித்திருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தாவேக அரசு வலிமையற்ற அரசாக, முதுகெலும்பில்லாத அரசாக இருக்கிற காரணத்திற்காக தமிழர்களை கொம்பு சீவுகின்ற வேலையை டி ராமகிருஷ்ணா போன்றவர்கள் பார்க்கிறார்கள். தமிழன் என்ன ஏமாளியா, விட்டு விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன யூஜிசி நாமினிஸ் தமிழர்கள் எல்லாருக்கும் அறிவிச்சுட்டு தான் நீங்க போடுறீங்களா? எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ யூஜிசி நாமினியை போடுவான், அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படிலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தமிழர்கள் எல்லோருக்கும் உணர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது இந்த உணர்வுள்ளவர்களுடைய வேலை. அந்த வேலையை இவர் சொல்றாரு, பிரம்மா என்ன சொல்றாரு, போற போக்குல திமுக ஒண்ணுமே பண்ணலன்னு. திமுக மாணவரணி நடத்துகின்ற போராட்டம் வெற்றி பெறும் அப்படின்னு டெல்லியில நடத்தின திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்தில் வைகோ பேசி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த வைகோ என்ன பேச போறார்? இதை பற்றி பேசாமல் தமிழர்களுக்கு காசு வேணுமா அதை ஏத்துக்க, காசு வேணுமா இதை ஏத்துக்க, காசு வேணுமா அதை ஏத்துக்க அப்படின்னு காசுக்காக அதை ஏத்துக்க இதை ஏத்துக்க மீண்டும் திணிக்கின்ற வேலையை செய்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் RSS-னுடைய கைக்கூலிகள். இதை சொல்லுகின்ற எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதான் கேட்டாரு ராமகிருஷ்ணன். அதாவதுங்க, ரொம்ப தெளிவாக கட்சி அரசியல் மற்ற எல்லா அரசியலையும் தள்ளி வச்சுட்டு இந்தியா விடுதலை அடைந்த நாள் தொடங்கி இன்றைய தேதி வரைக்கும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் தான், அது குஜராத், மகாராஷ்டிரா எங்கே இருந்தாலும் அந்த மாநில அரசுகள் தான் பள்ளியை தொடங்கி நடத்துது. கல்லூரியை, எல்லோருக்குமான பள்ளியை ஒன்றிய அரசு நடத்துறதெல்லாம் சிறப்பு பள்ளி, சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்கள் தான். எனவே பள்ளியை, கல்லூரியை நடத்துகின்ற அனுபவம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா மாநிலத்திற்கு தான் இருக்கிறது. எனவே மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுப்பது மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இது தனியாரிடம் போகக்கூடிய, ஏன்னா சைனிக் பள்ளிகளை தனியார் நிர்வாகத்திற்கு கொடுத்திருக்காங்க, பாதுகாப்பு துறையின் கீழே இருக்கிறது. இது எதுவுமே யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசல. அது பிஎம் ஸ்ரீ பள்ளியின் திட்டத்தின் கீழே மாநில அரசு பள்ளிகளை ஒன்றிய அரசு எடுத்தாலும் சரி, அல்லது இந்த கொண்டு வர போற இந்த VBSA பில் மூலமாக ஒன்றிய அரசு மாநில பல்கலைக்கழகம் எடுத்தாலும் சரி, இறுதியாக யாரிடம் கொடுக்க போறாங்கன்னா தனியார் கிட்ட கொடுக்க போறாங்க. அதற்கு தடையாக யார் இருக்க போறாங்கன்னா மாநில அரசு. எனவே மாநில அரசு தன் உரிமையையும் தன் பல்கலைக்கழகத்தையும் தன் மாநில மக்களுடைய மாணவருடைய நலனை காப்பாற்றிக் கொள்வதற்கு அது UGC-னுடைய நாமினியை இப்ப ஏற்றுக்கொள்ள கூடாது. VBC சட்டத்தையும் எதிர்த்து கடுமையாக போராட வேண்டுமே தவிர இதுல எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நீங்கள் யாரிடம் சமரசம் செய்து கொள்ள சொல்றீங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தை மதிக்காதே என்று சொல்லுகின்ற போது கொஞ்ச நேரத்துக்கு மதிக்காம தான் இருந்து பாரு. அதனால என்ன ஆயிருச்சு, மாணவர் நலன் ரொம்ப முக்கியம், மாணவருக்கு இன்னைக்கு துணைவேந்தர் போட்டுருவோம், அது வரைக்கும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டாம் என்று சொல்வதை நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்தையும் இந்த நாட்டையும் நேசிக்கிற யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.